நைட் வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் சின்னதாக பண்ணிவிட்டு நைட்டு ஃப்ளாட் எல்லோரும் செம்ம டயர்ட் டெட் டயர்ட் தூங்கியாச்சு. உங்கள் 2 பேரும் கூப்பிட்டு வந்து நான் வாங்கிங்க. இவன் என்ன தூங்கிட்டே இருக்கான். ரான் இதை பிச்சை எரிஞ்சிருவான். ஆனால் என்ன ஒரு சான்ஸ்னா இதை பார்த்தாலே அவன் பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக. எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த சைடு எந்த ஏரியாவில் தள்ளி இருந்தால் கூட நீங்கள் வந்தால் தான் பார்ட்டி ஹப் மாதிரி. What do we do now? There's nobody inside. Reacting to the body's needs. ஒரு விதத்தில் ஒன்று வாங்கி சாப்பிட்ருப்பேன் இந்த டைம். லாகில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நாளைக்கு ஏன்னு சொன்னால் ஷோ டே. ஸோ அப்டேட் நைட் வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் சின்னதாக பண்ணிவிட்டு நைட்டு ஃப்ளாட் எல்லோரும் செம்ம டயர்ட் டெட் டயர்ட் தூங்கியாச்சு. மார்னிங் கார்டியோ பண்ணேன், ஃபாஸ்டர் கார்டியோ. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ், சிக்கன், எனக்கு ஃபிஷ்ஷு, பட் அதெல்லாம் லாக் எடுக்க முடியல. சூப்பர் மார்க்கெட்டில் நிறையா காம்படிஷனுக்கு ஏற்றதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து நம்மளோட குக்கர் இருக்கிறதுனால பிரியாணினா அது நாட் ப்ராப்பராக ஒரு மாதிரி ஒரு ரைஸில் நாங்கள் வச்சுருந்த மசாலாலாம் வச்சு வாங்கிட்டு வந்த சிக்கன் ஒரு 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு பிரியாணி. இங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்றது எல்லாமே சீப்பாக இருக்குது. ஒரு கவுண்டரில் சின்னதாக ஒரு மூலையில் தான் இருக்குது. அதை தேடுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸ்டு பேக்ட் ஃபுட்டு மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து சிப்ஸ் வேறு லெவல். நான் வந்து இப்போ அடுத்து வந்து ரைஸ் சிக்கன் வந்து இந்த மாதிரி சாப்பிட போகிறேன். இதுக்கே ஒயிட் ரைஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக சீசனிங் மாதிரி பண்ணிட்டு ஆயில் ஊற்றாமல் இப்படி சாப்பிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஓரளவுக்கு எனக்கு ஃபுல்னஸும் மெயின்டைன் ஆகும் நல்லா. அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட பார்க்குறேன். உண்மை என்னென்னா ஒயிட் ரைஸாக சாப்பிடுவேன் எல்லா ப்ரெப்லையும். ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடுவேன். இந்த வாட்டி தைரியமாக வந்து சாப்பிட்லாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம்ன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். சோஃபார் 3 மீல்ஸ் டன். மக்கள் வந்து 2 மீல் சாப்பிட்டாங்க. காலைல ஓட்ஸ் எடுத்துகிட்டு வந்த ஓட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பிரியாணி, அதாவது அந்த ஹோம்மேட் பிரியாணி மாதிரி சாப்பிட்டாங்க. ஷாப்பிங் இங்கே காஸ்ட் எப்படி இருக்குது கொரியாவில்? ஆல்மோஸ்ட்டு ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த ப்ராசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்தியா கம்பேர் பண்ணால் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கேரட் ஒரு 4 பீஸ் வந்து நம்ம இந்தியன் ரேட் கம்பேர் பண்ணால் 400 rupees. இப்போ 400 rupees 400 ரூபா 4 பீஸ் கேரட் வந்தது. ஆனால் ஆர்கானிக்காக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதான் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லிஸ்ட். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கார்டியோ அப்படியே வாக் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் செஷன். ட்ரைனிங் வந்து டவுட் தான். இப்போ நான் கார்டியோ போயிட்டு வந்துட்டு ஃபார்ம் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு பாடி நல்லா இருக்குது ட்ரெயின் பண்ணலான்னு நல்லா ஃபீல் பண்ணேன்னா போவேன். அப்படி இல்லைன்னா நைட்டு ஷேவ் அண்ட் அதை ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு இன்னொரு கார்டியோ செஷன் பண்ணிப்பேன். ரெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போது கார்டியோ. I'll come back and see you guys. உங்கள் 2 பேரும் கூப்பிட்டு வந்து நான் வாங்கிங்க. ஆனால் என் வந்த வேலையை முடிச்சு நான் போகிறேன். என் க்யூட்டாக வந்து ரவனிக்கும் டெக்ஸருக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குமான்னு பார்த்து வாங்கிட்டு, அதை விட இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக டாக்ஸ் இருக்குது, அதனால தான் பார்க்க வந்தேன். இந்த மாதிரிலாம் ஈஸியாக இருந்தால் நான் குடி உள்ளே வச்சு ஜிம்முக்கு போயிடுவேன். அழகாக ஜிம்மு போகும்போது கூட வச்சுக்கலாம். திஸ் guy is so cute. இவன் என்ன தூங்கிட்டே இருக்கான். ரொம்ப எக்ஸைட்டாக வராமல். That is the cutest. What a fall. So we're gonna go. See how many? What? Did you take something? Is that toy or is that treat வாங்குது? Let's go. Hi. Cute. Hey. இம்பா நான் திறந்து விட்டா. ரான் இதை பிச்சை எரிஞ்சிருவான். ஆனால் என்ன ஒரு சான்ஸ்னா இதை பார்த்தாலே அவன் பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகமாக. அவன் தூக்கி காமிச்சா ஓடிடுவான் பயந்து. இது வந்து ரெசிடென்சியல் மாதிரி இருக்குது ஃபுல்லாக குட்டி குட்டியாக கடை. இந்த மாதிரி கடைக்கு தான் வரணும். அந்த சைடில் ரொம்ப சுபா எப்படி வந்தோம்? ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே ரோட் தான். இந்த வீக்கில் பண்ணலான்னு பார்க்குறேன். அவர் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன் அப்துல். ஸோ இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா சஜஷன்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஷேவ் பண்ணுமா, ட்ரிம் பண்ணுமா, இல்லை அப்படியே பண்ணுமா? 3 ஆப்ஷன்ஸ்.
நேவர் பே, ஜிஎஸ் பே அந்த மாதிரி 2-3 வச்சுருக்காங்க. அவங்களோட இது ஷோ முடிச்சுட்டு வச்சுக்கோ, சண்டே இது ஃப்ரைடே ஈவினிங் ஆகிடுச்சு, இதோட சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. சண்டே ஃபுல் டே ஷோ, ஏர்லி மார்னிங் தான் ஷோ. ஸோ ஷோ முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த ஊர்க்காரங்களை மாதிரியே நம்மளும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகணும்னு வச்சுக்கோ. 4 கலர் 5 கலர் மேக்ஸிமம் போட்டுக்கலாம் துணி. பிளாக், ஒயிட், கிரே, அப்புறம் பேஜ் இல்லைன்னா டோப். 5 கலர். வேற ஒருத்தரை காட்டிடுறேன் எனக்கு ஏதாவது கலர்ஃபுல் க்ளோத்ஸில் பார்க்கவே முடியல. 2022 ப்ரோ ஷோவோட லாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். மிஸ் பிரவீன்ராஜ் ஹியர், இந்த ட்ரிப்பில் அவர் வரல. அந்த ஷோவில் இருக்கும்போது இன்ஷானில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு மெகா காஃபியில் தான் வந்து ஃபுல் டைம் வந்து ஸ்நாக் காஃபி அவர் எல்லா மீலுமே வந்து இங்கே தான் இருந்தோம். ஸோ நிறையா எக்ஸைட் மெகா காஃபி பார்த்தாங்க. இதில் இருக்க இந்த டெசர்ட் ஐட்டம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். போஸ்ட் ஷோ வந்து இங்கே தான் வாங்கலான்னு பிளான். இந்த பப்பாக்கு ஸ்கேன் பண்ணி பாரு என்னன்ட்டு. அம்மா வர சொல்லிட்டா போயிட்டு பிளான் பண்ணலாம், திருப்பி போயிடலாம் ரூம்க்கு. டூரிஸ்ட் ஸ்பாட்னா வில்லேஜ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடாதா? வில்லேஜில் யார் டூரிஸ்டாக வந்து பார்க்குறா? ஹோட்டல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்காதுன்றது மை சஜஷன். லைக் இந்த மாதிரி இல்லை நான் பார்த்து வச்சிருந்த வீடு வந்து அங்கே வந்து ஏதோ அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்ரிடே ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குமா அங்கே. டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அந்த ஆர்மி பேஸ் கேம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் டெவலப்டாக இருந்திருக்கும். நீ சுற்றி இருந்தாலுமே இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. சில் பண்ணணும்னா இங்கே வரணும். இப்போ இந்த சைடு எந்த ஏரியாவில் தள்ளி இருந்தால் கூட நீ இங்கே வந்தால் தான் பார்ட்டி ஹப் மாதிரி. க்ளீன் பண்ணிட்டு போனாங்களா? பாத்ரூம் கவர் எடுத்துகிட்டு போனாங்களா? கவர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அப்படியே இது வரைக்கும் க்ளீன் பண்ணாங்க. வச்சு விட்டு பாத்ரூம் மட்டும் கழுவு. அது பொம்மை ராணி குரங்கு மாதிரி பிச்சு வச்சுருங்க. அது ஒரு 1/2 hour இதோட வேலிடிட்டி. இவனோட வேலிடிட்டி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பயம் இருந்ததுன்னா 4 மணி நேரம். ஆமாம், இவனை பார்த்து அவனை பயந்தானா 4 hours, பயப்பில்லைனா அவனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 30 minutes தான். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பார்க்கில். மம்மி பார்த்தா ஜாலியாக உட்காந்து. ஸ்வெட்டுன்றது வந்து இங்கே ஸ்வெட்டுன்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை. மேபி நல்லா ஒரு 2 ஸ்வெட்டர் போட்டு மேலே ஹுடி போட்டு போனால் மேபி இருக்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே, செகண்ட் ஃப்ளோர் தான் போகணுமா? இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் ஃப்ளோர், அது செகண்ட் ஃப்ளோர். ஆமாம், நோ கிரவுண்ட் ஃப்ளோர். ஒன் டே ட்ரைனிங் அலோன், நோ கீ கோட். ஓகே, செக்யூரிட்டி இஸ் த செக்யூரிட்டி ஃபார் திஸ் பிளேஸ். பாடி ஜிம் போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க பாரு 25. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாடி பில்டிங் வைப்பாக தான் இருக்கும் ஜிம்மு. அது நம்மளோட ஷோவில் ரீஜனல் ஷோவோட போஸ்டர். யாருமே இல்லை. What do we do now? There's nobody inside except these 3. I'll ask him. Ask him or her. No, wait. 지금 미팅 가서 없고 저 기계로 등록해서 운동하시면 돼요. Korean. I forgot. 런던의 모든 주요 성장시장에서 타격을 입었다고 월요일에 말했습니다. Said Monday. 이거. Okay. First workout in Korea. First rep in Korea. Like keep blood flowing. சீட்டு ரொம்ப லோவாக இருக்குது. இதில் மிஷின் லோவாக இருக்குது, நல்லா இருக்குது.
செக்யூர் ட்ரைனிங் மீனா ஜஸ்ட் என்னோட அப்பர் செஸ்ட் ஃப்ளாட் ஆகும் ஈஸியாக. ஸோ அப்பர் செஸ்ட் அண்ட் பேக், அப்புறம் ரியர் டெல்ட், இதெல்லாம் தான் டெஃபினிஷன். மசில் பம்ப் பண்ணால் டெஃபினேஷன் தெரியும்னால நமக்கும் பார்க்குறதுக்கு ஃபார்ம் எப்படி இருக்கணும் ரெடியாக பிக்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் வார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்டாமினல் ஒர்க். குட். ஹெவி ஒர்க் அவுட் கிடையாது, ரொம்ப ஹெவி லிஃப்டிங் பண்ணி இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி ரெக்கவர் ஆகாமல் அண்ட் வாட்டர் தான் ஹோல்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக நான் லைட் ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன் அண்ட் கார்டியோ. வாக் லிட்டில் வாக் இஸ் இனஃப் ஃபார் மீ. அப்புறம் ரெஸ்ட் தான். இந்த ஒர்க் அவுட்டே வந்து நான் ரொம்ப யோசிச்சு தான் வந்தேன், தேவைனா வரலான்ட்டு. ஃபுல்லாக ஃபீல் பண்ணவே இல்லை இன்றைக்கி. நைட் தான் ஃபீல் ஆச்சு, ஓகே ஒரு குவிக் ஒர்க் அவுட் ஒன்று பண்ணலான்ட்டு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். நான் வந்து ப்ரோட்டோகால் தான் பண்ணி ஆகணும், இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி எதுவுமே ஃபிக்ஸட் டேர்ம்ஸில் எதுவுமே மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன். அப்போதைக்கு அந்த ப்ரெப்பில் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறன்றதை வச்சு தான் ஐ கோ வித் மை பாடி. அதுக்காக வந்து சீட் மீல் கிரேவ் பண்ணிட்டு அதெல்லாம் சாப்பிடலான்னு டெம்ட் ஆகும் பாடிக்கு. அதாவது அன்னசரியாக சீட் மீல் சாப்பிட லோட் பண்ணோன்னா அதெல்லாம் ஐ டோன்ட் கோ வித் மை பாடின்ட்டு அதெல்லாம் சாப்பிட முடியாது. திஸ் ஒர்க் அவுட் தட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பிக் பண்ணும்போது ஐ ப்ரிஃபர் not following a protocol and reacting to the body's needs. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் செட்டு 10 ரூபாய் போட்டிருப்பேன். ரொம்ப கம்மி வெயிட்னால சேஃபாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு ஆங்கிள், எனக்கு நான் பண்ணாத ஆங்கிள். ஸோ நல்ல ஒரு பம்பு ஆக்டிவேஷன். பர்சனல் ஜிம்மில் வந்து நான் ஒரு செஷன் பண்ணிட்டு போன மாதிரி கொஞ்ச நேரம் மூவ் பண்ணேன், யாருமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக. டீம் எங்கே இருக்காங்கன்னு கேட்போம். டீம் வந்து பார்க் போகிறேன்னு போயிருந்தாங்க. நிறைய எக்யூப்மெண்ட் தான் இருந்தது ஜிம்மு, சின்ன ஜிம்மாக இருந்தாலும். இதுவே சின்ன ஜிம்முன்றாங்க, எக்யூப்மெண்ட் நிறையா இருந்தது. சைஸ் மேபி சின்னதாக இருக்கலாம் பார்க்க. எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா ஆள் இல்லாத ஜிம்மில் இருக்கிறது ரொம்ப தப்பாயிரும். லைட்டை போட்டு இதை போட்டு லைட்டை போட்டு கிட்ட போட்டு நம்ம போய் வேலை பண்ணிட்டு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குடா. விசாரிச்சுட்டு என்ன படிச்சீங்க என்னன்ட்டு கேட்டுட்டு அப்புறம் வரலாம். டூரிஸ்டியாக இங்கே வந்துருந்தேன்னு டூரிஸ்ட் மாதிரி கடன் போயிருப்பேன். எங்கே நல்லா வைபாக இருக்கோ பார்த்துட்டு அந்த கடையில் ஒரு ரெண்டு வாங்கி ட்ரையல் பண்ணி ஒரு இதில் ஒன்று வாங்கி சாப்பிட்ருப்பேன். இந்த டைம் ஆக்டிவாக ரைஸ் கூட எக்கு அந்த மேலே அட்டாச் பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் ப்ராசஸ் இதெல்லாம் நூடுல்ஸா? டாப் ரமன் மாதிரி. ஓகே சட்டெலாம் சாப்பிட்டுக்கலாம் போகலாம். அப்போ கிளம்பலாம் எல்லாரும். சார் அப்துல் ரஹ்மானுக்கு வந்து பிட்ஸா பாட்டி. அவங்க இங்கிலீஷும் தெரியாது, ஆனால் நல்லா அதுதான் எடுத்துருந்தேன். நல்லா திருப்பியும் லாகில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எப்படி காலையில் ஒரு வாட்டி தான் வந்தேன், ஏரியாவை அலசிட்டு போயிருக்கேன். ரொம்ப நேரம் நல்லா தூங்கினேன். ஏன்ச்சா காலையில், பட் ஆனாலுமே கார்டியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ரைஸ் வச்சுடா பண்ணிருக்காங்க, பரவாயில்லையா?
ரைஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆமாம் இதை பொட்டணும். அது பேக் மாதிரி ரைஸ் அண்ட் அந்த எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு மீலாக சாப்பிட்லான்ட்டு. ஊற்றிடணும் பழகுது. ஆமாம், ஃபஸ்ட்டு கொட்டுங்க எப்படின்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்க்கறது தான் தெரியும். இம்பார்ட்டன்ட் டே நாளைக்கு ஷோ டேனால இன்றைக்கி நைட் வரைக்கும் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி கூட நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு செம்ம கண்டிஷனில் இருந்துட்டு இன்றைக்கி நாள் நல்லா பண்ணலான்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி போனால் ஃபுல்னஸ் நல்லாயிருக்கும், நல்லா பீக் பண்ண முடியும், கண்டிஷனிங் நல்லாயிருக்கும். அவுட்ஃபிட்டோட ரெடியாக பக்காவா கார்டியோக்கு ஏறிட்டேன். இங்கே வந்து ஸ்வெட்டே வரமாட்டேங்குதுன்ற ரீசன்னால் நான்லாம் டபுள் லேயர் உள்ள ஒரு டிஷர்ட் ஹுடி அதுக்கு மேலே இந்த ஜாக்கெட் அந்தளவுக்கு வார்மாக இருக்கணும் பாடி. 3 லேயர் போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த இது மாதிரி இருக்குல்ல, எங்கே ஊராக போய் தங்கி சமைச்சு அந்த மாதிரி செட்டப்போட ரெடியாக கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. பேக் பண்ணி வச்சு இது எப்படி செய்யணும்னா சுடுதண்ணி பண்ணக்கூடாது. இது சுடுதண்ணி கிடையாது. போட்டுட்டு நீங்கள் அதை காட்டுங்க அந்த இப்போ கவரை தூக்கி போட்டுரு. ரீஹீட் பண்ணால் போதும். அதான் சொல்கிறேன், சோறையை உள்ளே கொட்டிட்டு நீங்கள் அவனில் ஹீட் பண்ணாலே போதும். அதை கீழே யாமினி வரட்டும். நீங்கள் சும்மா அவனை சூடு பண்ணால் போதும். பண்ணலாமோ? பண்ணலாம். சூடு இதெல்லாம் சும்மா அங்கே வாங்கி அப்படி இதிலே சாப்பிட்லாம். அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் அவன் இருக்கும்ல, மைக்ரோவேவில். எப்படி சாப்பிடலாம்? எடுத்துட்டா மைக்ரோவேவில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எவ்வளோ தேவை அதை மட்டும் போடணும். மொத்தம் கொட்ட தேவையில்லை. இப்போ நீங்கள் கிரேவி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தனித்தனியாக. நம்ம ரைஸை வடிச்சிட்டு தனியாக போட்டுக்கலாம். இதை நீங்கள் சூடு பண்ணிட்டீங்க. இதில் போட்டு எவ்வளோ தேவையோ இதுலேருந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் ரைஸ் வச்சு திருப்பி கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே மீல் இது தான். காட்டுங்க மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக 3 கம்பார்ட்மெண்ட்டோடு வாங்கினேன். ஒன்றில் ரைஸு, கொஞ்சோண்டு ஃபிஷ்ஷு, கொஞ்சோண்டு ஃபேட்டு, அப்படி 3 காம்பினேஷன் கரெக்டாக. சரி, நான் கார்டியோ பண்ண போகிறேன். இந்த பாக்ஸில் எனக்கு ரைஸு 5000 அது 5000 6 300 rupees அது 2 கேரட்டு 300. சரி, see you guys later. I'm going for cardio. Bye. 2:11 65 minutes of cardio, slow walk and jog மிக்ஸ் பண்ணி 65 minutes வேகமாகவும் ஜாக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் வந்து ஸ்வெட் அப்படின்றதுக்கே இல்லாத அளவுக்கு கிளைமேட் இருக்குது வெளியே. கோல்டு விண்டு காற்று அடிக்குது. நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் வந்து ஹில் ஏரியா பக்கத்தில், அதனால் ஸ்வெட்டு வந்து அவ்வளோ வரல. அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ என்னோடய ஃபுட்டு அண்ட் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் போய்ட்டு வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு மீல் டைம் எவ்வளோ ஃபுல்லாக இருந்திருக்கேன்னா ஃபாஸ்டேட்டில் அவ்வளோ நேரம் கார்டியோ பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து எனக்கு சரியான பசின்ற அளவுக்கு ஃபீலிங்கே இல்லை. அந்தளவுக்கு பாடி ஃபுல்லாக இருந்திருக்கு. நல்லா பர்ன் பண்ணிட்டேன். சிஸ்டம் எல்லாம் ஆக்டிவ் ஆகிருக்கு. எல்லா மசில் ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முன்னாடி தூங்கி ஏஞ்ச உடனே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நல்லா ப்ளட் ஃப்ளோ போனதுனால ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த டே. நெக்ஸ்ட் அப் ஷேவ் அண்ட் பேஸ் கோட். ஆல்மோஸ்ட் டன் ஷேவிங். ஃபைனலாக இந்த குட்டி முடியலாம் போகணும். அதெல்லாம் மட்டும் இருக்குன்னா ஒரு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஒரு ஃபீல் தெரியும் பாடியில். ஃபுல்லி டாக்டர் ரேஷ் வராமல் தான் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இது வேறு கோல்டாக இருக்குது. ஸ்கின்னு சும்மா டீஹைட்ரேட் ஆகுது. லாஸ்ட் மீல் ஆஃப் த டே. காலை டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு நிம்மதியான ஒரு மார்னிங்காக இருக்கும். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அது ஒரு ஸ்ட்ரகிள். அது மார்னிங்கே அதான் ஏர்லி மார்னிங் ஷோவில் ஒரு ப்ராப்ளமே. இப்போ ஈவினிங் ஒரு நூன் மேலே இருந்துச்சுன்னா வி ஹேவ் டைம் டு ஃபிக்ஸ். லாஸ்ட் மீல் அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிட்றேன். அண்ட் முடி வெட்டுற கடைக்கு போய் நாங்கள் தேடுற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். அது இங்கே ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு வந்தவங்களும் டிலே ஆகிடுச்சு. லாக் எடிட்டை பார்த்துருக்கோங்க. கரெக்ஷன்ஸ் எதாவது இருக்கா, ஃபைனல் எடிட்டில் என்ன பண்ணோன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து லாகை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம அந்த ஸ்ட்ரகிளில் சொல்கிறேன். பார்பர் ஷாப் நாங்கள் வந்து ஒரு சலூன்லாம் இங்கே சீக்கிரம் மூடிடுறாங்க. அண்ட் சாட்டர்டே நைட்னால பாதி கடை வந்து 9 o'clock முன்னாடி 8 o'clockலாம் க்ளோஸ்டாக இருந்தது. நான் 8 o'clock போனேன். 8:30 இருந்திருக்கும் மேக்ஸ். முக்கால்வாசி ஷாப்பில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹேர் சலூனை கண்டுபிடிச்சி போனாலுமே பியர்டை மட்டும் தான் ட்ரிம் பண்ணேன். எனக்கு சரி ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரிம்மர் நார்மல் ட்ரிம்மர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கிளிப்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ என்னால் ட்ரிம் பண்ண முடியாது கரெக்டாக. அந்த வச்சு எனக்கு க்ளீன் ஷேப் பண்ண வேணான்னு இருந்தது. ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாச்சும் ஹேர் செட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் கிளம்பி போனோம். அப்படியே கார்டியோவும் கிடைக்கும், ஒரு சின்ன வாக்
தேடி தேடி போயிட்டு எல்லா கடையிலையும் ஒரு ஏர் சலூனை கண்டுபிடிச்சோம். ஆனால் பண்ண முடியாதுன்றாங்க. கேட்டால் எனக்கு புரியல ஃபஸ்ட் ஏன்னு சொல்ல மாட்டேறாங்க. கிடையாது க்ளோசிங் டைம். நாங்கள் சில பேர் நோன்ட்டு சரி எதுக்கு சரி லாஸ்ட் மினிட்ல போகிறதுனால அப்படி சொல்கிறாங்க போல். கையை வச்சு நோ 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 அப்படிங்க. அந்த பொண்ணுலாம் அப்படியே என்னமோ ஏதோ ஏதோ ஐயோ தெரியாது ஏதோ கேட்டோன்ற மாதிரி இல்லை, ஏதோ வந்து அதான் தெரியாது. நான் அப்பயே சொன்னேன் அது எதோ வேறு எதாவது சொல்ல வருது அப்படி இல்லைன்னு. பார்பர் ஷாப் போனால் தான் வந்து பேர்ட்லாம் பண்ணுவாங்களாம். சரி அப்புறம் பார்பர் ஷாப் எங்கன்னு கூகுள் பண்ணிட்டு அவங்ககிட்டே கேட்டால் பக்கத்தில் எங்கேயாவது சொல்கிறான்னா யோசிச்சுட்டு கூகுள் அப்படிங்கிறான். எங்களுக்கு தெரியாது ஒரு கூகுள்ன்ட்டு. டைம் க்ளோஸ் பண்ணணுன்றதுனால தான் கேட்டோம், பக்கத்துலேயே இருந்தால் ஓடிடலான்ட்டு. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். அந்த கடையிலையும் வந்து அவனும் க்ளோசிங் டைம் பண்ண முடியாது அப்படின்னா அவனை கெஞ்சி கூத்தாடி 10 மினிட்ஸ் தாண்டா இல்லாட்டி ட்ரிம்மர் மட்டும் கொடுறா நானே பண்ணிக்கிறேன் நான் இங்கே நின்று இப்படின்னு அப்படி ஏதோ சொல்லி நாளைக்கு ஷோ இருக்குடா ஒரு ஈவெண்ட்னாலுமே இல்லை நோ ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டுன்ட்டு அவன் கதை விட்டான் பார்த்தியா செம்மையா. கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணி என்னை செஞ்சு விட்டான். இங்கே லைன் போகிறானா இங்கேயும் இதோ போட்டு விட்டான், இங்கே போட்டு விட்டான். சரி நானும் ஃப்ரெண்டாக அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல மனுஷன். நல்ல ஒரு வைவாக நானும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த வாட்டி ஷோ இப்படி தான் பண்ணணுன்னு இருக்கு, சரி பண்ணுவோன்ட்டு அந்த மூலையில் கிளம்பிட்டு முடிச்சுட்டு ரூட்டு தெரியாமல் சுற்றி போய் நல்லா ஊரை சுற்றி வாக்கிங் காடியெல்லாம் போயிட்டு லேட்டாக வந்து சேர்ந்துருக்கேன். நாளைக்கு ஏன்னு சொன்னால் ஷோவில் வென்யூவில் எல்லாரையும் சந்திக்கிறேன்.